இந்த உலகம் திருமணம் என்பது ஒரு மாயை என்ற தோற்றத்தை மற்றவர்களுக்கு மெய்ப்பித்து காட்டி கொண்டிருக்க. வெளியே இருக்கவெல்லாம் திருமணத்துக்கு உள்ள போகணும்னு ஆசைப்படுறான். உள்ள இருக்கவெல்லாம் ஏன்டா இதை பண்ணிக்கிட்டோம்னு நான் நினைச்சு பார்க்குறான். இந்த கல்யாண மண்டபம் வாசல்ல பாருங்க, கல்யாணம் ஆகாதவெல்லாம் நின்று பார்ப்பான். சே, இங்கே தானே நமக்கு செஞ்சு வைக்க போறாங்க அப்படின்னு நினைப்பான். என்ன கல்யாணம் கல்யாணம் ஆனவெல்லாம் அந்த மண்டபத்துக்கு வாசல்லையே நின்று திரும்பி வண்டி நிறுத்தி பார்ப்பான். இங்கே தானே நம்மளை வச்சு செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்பான். இது ரெண்டும் நடக்கும். அப்படி கிடைச்சிருக்க இந்த பிறவி இருக்குல்லங்க, இந்த பிறவியில் இறைவன் அந்த பிறவியை முழுவதுமாக பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்குதல் சொல்லிக்கிறார். பிறவி பெருங்கடலை நீந்தி கடத்தல் சாதாரணமா கடக்க முடியாதான். இந்த பிறவின்ற பெருங்கடலை நீந்தி கடக்கணுமா. இந்த நீந்தி கடக்கிற பிறவி பெருங்கடலை தனியா கடக்க முடியாதுடா, உனக்கு ஒரு துணையே நான் கொடுக்கறேன்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிறான். உதிரம் கொட்டுத இறைவன் கொடுத்திருக்கிற பிறவியில் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற துணை கொண்டு எவனொருவன் வாழ தயங்குகிறானோ, எவனொருவன் வாழ்க்கையை துறக்கிறானோ, எவனொருவன் மனைவியின் பேரன்பை நம்ப மறுக்கிறானோ, அவன் தன் வாழ்க்கையில் தனக்குத்தானே நட்டம் ஏற்படுத்திக் கொள்கின்றான் என்பதுதான்